செட்டிநாடு ஸ்டைல்ல கனவா பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ கனவா எடுத்து க்ளீன் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 7, 8 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க 5 நிமிஷம். அது நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இப்போ நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நான்வெஜ் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ அந்த கனவா வேக வச்சுருக்க தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு நல்லா அது வெந்து வத்துற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா கனவா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இது நல்லா சுருள்ற வரைக்கும் பிரட்டி கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்கி விட்டுருங்க.